எப்பா விஷ்ணு பிரம்மா எட்ட நாட்டு சனீஸ்வரி உயிர் பலியாக இருக்கிறதுக்கு உட்காந்து கத்தியை தூக்கிட்டு ஓடுதான்ல, உயிர் பலியை அறுத்து சாப்பிடுதான்லப்பா. முக்காடு தொப்பி தாடி உலக நாடு பூரா அறுத்து பூரா சாப்பிடுதான், அதை பாலாக்குதான். அதுக்கு பூரா எரிக்கலை மாலையை போட்டேன்னா எரிஞ்சே போவான். அவன் செஞ்ச வேணாம் அவனுக்கு, அதான் எரிக்கலை மாலை. நீதி அரசர் போட்டார்ப்பா, போட்டு எரிக்கலை மாலை உலக நாடும் போய் சங்கின்னு 2 நிமிஷத்தில் போய் எல்லா நாட்டுக்கும் அவன் அறுத்து எல்லாம் தொங்க விட்டுக்கிட்டு இருப்பான். எங்கெங்கே குடோன் வச்சுருப்பான், பூரா அங்கங்கே டாக்டராக பூரா ஆடு மாடு கோழி பறவைகளை கொண்டு போய் அறுத்து வெளிநாட்டுக்காரன் இங்கிலீஷ் பேசுகிறவன், ஹிந்தி பேசுகிறவன், உருதி பேசுகிறவன், வெளியுள்ள கணக்கு அவனுங்களுக்கு பூரா எரிக்கலை மாலையை போட்டு உயிர் பலி திங்கல்ல, அதோட சோழி முடிஞ்சு போவான். எரியும் கடலுக்குள்ளே போவான், நிலநடுக்கத்தில் போயிடுவான். சோழியை முடிச்சிருவார். முடிச்சு உள்ளே போங்கடா அப்படின்னு, புரியுதா? அடுத்த வர்ற ஜென்ரேஷனில் விவசாயம் பண்ணி சாப்பிடோம்னு மண்ணை தடவுவான். அதுக்கு தான் கொடுத்துருக்காரு, மண்ணை சுத்தம் பண்ணதுக்கு தான் பிறப்பில் போட்டிருக்காரு, பாடாக படுத்தி வச்சுருக்கான். இப்போ அடுத்தாப்புல தாய் இந்தியா நாடு முழுவதும் உயிர் பலியாக இருக்கிறவன், அரசியல்வாதி நாக்கு சொல்ல இழுக்கிறது எல்லாத்துக்கும் அந்த எரிக்கலை மாலையை போட்டேன்னா அரசியல்வாதி வயிறெல்லாம் பிரட்டும், அவன் பொண்டாட்டி வயிறு பிரட்டும், அவன் வாரிசு வயிறு பிரட்டும், பிரட்டி ஈரக்கோலை மூக்கு சுவாசிக்கான்ல எல்லாம்